சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆர்டிஓ வீட்டில் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் பெண்களின் கழுத்தில் கத்தியை வைத்து 20 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். சங்கர், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் எப்ப நடந்தது? இந்த சம்பவம் குறித்து விவரிங்க சங்கர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பகுதியில் மண்மலை பாலக்காடு இந்த பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவர் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலராக இருந்துள்ளார். இவரது மகன் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு வேணுகோபாலுடைய மனைவி விஜயகுமாரி, அவரது மருமகள் காந்திமதி, பேரன் ஆகிய 3 பேரும் தனியாக வீட்டில் இருந்துள்ளனர். அந்த நேரத்தில் தனி காட்டுப்பகுதியில் இந்த வீடு அமைந்திருந்ததால் 5 பேர் கொண்ட கும்பல் முதலில் வீட்டின் உள்ளே நுழைந்து அவருடைய மனைவி விஜயகுமாரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தங்கள் வீட்டில் இருந்த நகை பணம் அனைத்தையும் கொடுங்கள் என மிரட்டி உள்ளனர். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். உடனடியாக அவர்கள் பயத்தில் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்த நகை பணம் அனைத்தையும் கொடுத்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் தனி அறையில் வைத்து கட்டி வைத்து விட்டு மீண்டும் வீட்டில் உள்ள அனைத்து அறைகளையும் சோதனையிட்டுள்ளனர். எதுவும் பணம் நகைகள் இருந்ததை எடுத்துக்கொண்டு அவர்கள் 6 பேர் கொண்ட கும்பலும் முகமூடி அணிந்திருந்ததால் அடையாளம் எதுவும் தெரியவில்லை. மேற்கொண்டு இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் வீட்டை திறந்து பார்த்த போது இவர்கள் அனைவரும் வீட்டில் தனியார் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். முகமூடி அணிந்த இருவர் 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் உள்ளே சென்று கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சங்கர்.